வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து சலுகைகளும் அரசியலமைப்பு திருத்தமில்லாமல் செய்ய முடியும் என்று அறிவித்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மீண்டும் கைதான முன்னாள் அரசாங்க அதிகாரி. மீண்டும் பௌத்தத்தை பயன்படுத்தி அரசியல் இலக்குகளை அடைய ராஜபக்ஷ குடும்பத்தினர் போடும் புதிய முயற்சி. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து சலுகைகளும் குறைக்கப்படும் என்றும் அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் இதை செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பிறகு மட்டுமே முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை குறைக்க முடியும் என முன்னர் கூறப்பட்டிருந்தது. அதோடு ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகளை குறைப்பது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வவுனியா போலீசார் வவுனியா புகையிரத வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மதுபோதையில் மதகுரு ஒருவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் கொத்துரொட்டி போடும் கூட்டு கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தி அட்டகாசம் செய்ததாக அறிவித்துள்ளனர். அத்துடன் அருகிலிருந்த தொலைக்காட்சி திருத்தும் இடத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பழைய தொலைக்காட்சி பெட்டிகளையும் சேதப்படுத்தியுள்ளார். வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் வீதியில் சென்றோர் மதகுருவை மடக்கி பிடித்து வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த மதகுருவை கைது செய்ததுடன் வவுனியா போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின் பிழையில் செல்ல அனுமதித்துள்ளனர். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியதில் ஏதேனும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தற்போது ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகிறது. அரசாங்கத்திற்கு சொந்தமான சில தோட்டங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் கடந்த காலங்களில் தனியார் நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தின் போது சில காணிகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படாமை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். இலங்கையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்கள் ஜனதா தோட்டங்கள் அபிவிருத்தி சபைகள் மற்றும் இலங்கை அரசு தோட்ட கூட்டுத்தாபனம் போன்ற அரசு நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் வருகின்றன. அவர்கள் முதன்மையாக தேயிலை, ரப்பர், தென்னை மற்றும் பிற விவசாய பயிர்களை பயிரிடுகின்றனர். 1970களில் தேசியமயமாக்கப்படுவதற்கு முன்பு பல தனியாருக்கு சொந்தமானவை. சில தோட்டங்கள் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மற்றவை நீண்டகால குத்தகைக்கு தனியார் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. நுகர்வோர் விவகார அதிகார சபை பணிப்பாளர் அசோல பண்டார கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக அரிசி விற்பனை செய்வதற்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராத தொகை 1 மில்லியன் ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறிய போது நுகர்வோர் விவகார அதிகார சபை ஜனவரி மாதத்தில் மட்டும் அதிக விலைக்கு அரிசி விற்ற 220 வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று முன்தினம் புறக்கோட்டையில் உள்ள சில்லறை வர்த்தகர் ஒருவருக்கு 7.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மதுபோதையில் ரத்மலானி பகுதியில் போலீஸ் ஜீப்பை செலுத்தி முச்சக்கர வண்டியொன்றை மோதிவிட்டு தப்பி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். போலீஸ் ஜீப் முச்சக்கர வண்டியை மோதி விபத்தை ஏற்படுத்தியதையும் பின்னர் ஜீப் நிற்காமல் செல்வதையும் காட்டும் ஒரு காணொலி சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவியது. அதனைத் தொடர்ந்தே கல்கிசை போலீசாரால் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி ஜீப்பை ஓட்டி வந்த போலீஸ் அதிகாரியை கைது செய்த நிலையில் அவர் பிணையில் செல்ல அனுமதித்திருந்தனர். அதனால் இலங்கை போலீஸ் திணைக்களம் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்தி மேலதிக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் அண்மையில் வெளியிட்ட சிவப்பு கொடியுடனான கொள்கலன்களுடன் தொடர்புபடாத கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் மேல் மாகாண ஆளுநர் என்ற தனது நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள பாதகமான தாக்கத்தினால் தான் அமைதியாக இருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இன்று குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவினரிடம் முறைப்பாடு செய்த அவர் இவ்விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கோரியுள்ளார். அண்மையில் ஹனீப் யூசுப் நிறுவனரான
எக்ஸ்போலங்கா ஹோல்டிங்ஸ் சில கொள்கலன்களை அனுமதித்தன் பின்னணியில் இருப்பதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் மற்றும் சமூக ஊடகங்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எக்ஸ்போலங்கா என்ற பெயரில் கண்டெய்னர்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்று கூறிய சுங்க அதிகாரிகள் துப்பாக்கிகள், தங்கம் அல்லது போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யவோ அல்லது கொள்கலன்களை விடுவிப்பதால் சுங்க வருவாய் இழப்புகளோ ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட பின் ஜனாதிபதி அனுரகுமார முதல் தடவையாக நாளை வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். ஜனாதிபதி தனது பயணத்தின் போது வல்வெட்டித்துறை மற்றும் சாவகச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதி நாளை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் நேற்று வடமாகாண ஆளுநர் அலுவலகங்களுக்கு முன்பாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் 21,000 பட்டதாரிகள் வேலையின்றி இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றனர். மேலும் பட்டதாரிகளுக்கு போட்டி பரீட்சையின்றி வேலைவாய்ப்பை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயோதுனே குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களத்தினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் பிரியந்த மாயோதுனே பிளியந்தலையில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக செய்தி தொடர்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு குருநாகலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிற்காக 183 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தியமைக்காக பிரியந்த மாயோதுனே கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் குற்ற உளவுத்துறை பிரிவின் பிரியந்த மாயோதுனவை இன்று கைது செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக செய்திகள் தொடர்பாளர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கம் பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கவுள்ள 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்பான முப்படை மற்றும் பிற நடவடிக்கைகளில் குறைப்பு செய்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயந்தகோட ராணுவ துருப்புக்களின் பங்கேற்பு 40% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு 1273 ராணுவ துருப்புக்கள் மட்டுமே சுதந்திர தின விழாவில் பங்கேற்பார்கள் என்று கூறிய அவர் 1500 அதிகாரிகள் குறைக்கப்பட்டுள்ளனர் என்றார். கடந்த வருடம் பயன்படுத்தப்பட்ட 9 ஹெலிகாப்டர்களை விட இலங்கை விமானப்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் மட்டுமே இந்த கொண்டாட்டத்தின் போது பயன்படுத்தப்படும். இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது கவச வாகனங்களின் அணிவகுப்பு நடத்தப்பட மாட்டாது. இந்த ஆண்டு ராணுவ துருப்புக்களின் அணிவகுப்பு மட்டுமே நடைபெறும். அதே நேரத்தில் இலங்கை கடற்படையின் நடுக்கடல் துப்பாக்கி வணக்கம் வழமை போன்று இடம்பெறும் என ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயன்கோட தெரிவித்தார். 77வது சுதந்திர தின விழாவை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தை சுற்றி நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மீண்டும் பௌத்தத்தை பயன்படுத்தி அரசியல் இலக்குகளை அடைய ராஜபக்ஷ குடும்பத்தினர் தயாராகி வருவதுடன் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக 7 நாட்கள் பிரீத் பிரசங்கம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவுக்காக 7 நாட்கள் பிரீத் பிரசங்கம் நடத்தப்பட்டு வந்த அந்த ஆண்டு நடைபெறவிருந்த ஜனாதிபதி தேர்தலில் தனது வேட்புமனுவை உறுதிப்படுத்துவதற்காக பிக்குகளிடமிருந்து ஸ்ரீ ரோஹன ஜனரஞ்சன போன்ற கௌரவ பட்டங்களை பெறுவதற்கு அவர் உழைத்தார். அதேபோன்று தற்போது இதனை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ள ராஜபக்ஷ குடும்பம் சட்டவிரோதமாக பொது சொத்துக்களை பயன்படுத்துவதாக அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. மாத வாடகையாக சுமார் 4.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள மாளிகையை அவர் பயன்படுத்துவதாக அந்த குற்றச்சாட்டு உள்ளது. மாதம் 33,000 ரூபாய் வாடகைக்கே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சட்டப்பூர்வமாக உரிமை உண்டு. அந்த மாளிகையை அரசிடம் ஒப்படைக்காத ராஜபக்ஷ குடும்பத்தினர் தற்போது அந்த மாளிகையில் பிரீத் பிரசங்கங்கள் நடத்துவதன் மூலம் புதிய அரசியல் திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் என்று சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.